த லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜைன் டிவி வழியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, தகப்பனே, இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜைன் டிவி வழியாக உன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களோடு கொடுக்கும்படியாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிறவராக இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆரம்ப முதல் முடிவரை பொறுப்பிடத்துகளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு அடி பாடலை பாடி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டான். நமக்காய் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கும் அஞ்சிடுவேன். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அன்பான சகோதரா சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். I am the light of the world என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். முதல்ல இந்த வசனத்தை நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஜியோன் பெந்தகோஸ்தே சபை அந்த சர்ச்சினுடைய ஃப்ரண்ட் எலிவிஷன் அந்த கட்டிடத்தில் இந்த வசனத்தை எழுதும் பொழுது நல்லையா பாஸ்டர் அந்த வசனத்தை கொடுத்தார். பெரிய 30 அடிக்கு ரோட்டில் இந்த பில்டிங்கெல்லாம் கிடையாது. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் அப்படியே அதை படிச்சுட்டு போவாங்க. பல வருஷமாக நான் கூட அப்படியே படிச்சுட்டு போயிருக்கிறேன். நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த வசனனுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. அப்போ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், கீழே வந்து ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் 8:12 அப்படின்னு எழுதியிருக்கு. மேனுவலாக லெட்டர் பெயிண்டிங்கில் எழுதுந்த ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த சர்ச்சில் இருந்தது, பழைய சர்ச்சில். இன்னும் நிறைய வார்த்தைகள் வசனங்கள் மாத கணக்கில் எழுதியிருக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு, அப்போ எனக்கு தெரியாது அதனுடைய அர்த்தம். ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த மகத்துவமான காரியங்களை, இந்த மகிமையான விஷயங்களை நாம் இப்போ தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 9:2 பார்க்கின்ற பொழுது, இருளில் இருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே ஏசாயா 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் நிறைய இடத்துல தன்னை குறித்து
அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, இருள் யாருக்கு வருகிறது என்று சொன்னால், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காதவர்கள். அப்போ இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஏன்னா விடியற்காலத்து வெளிச்சத்தை போல பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லி அநேக இடங்களிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 9:2 இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஐ எம் த லைட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யார் இதை சொல்வது என்று சொன்னால், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் சொன்னவர் தான், வார்த்தையானவர் தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. நம்ம பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆண்டவர் தமது வார்த்தையினால் அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் இருக்கின்ற வெளிச்சத்தை கொஞ்சம் எடுத்து அதில் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார் என்று சொன்னால், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தையானவர். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வெளிச்சம் என்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இப்பொழுது கூட நான் பேசிக்கொண்டிருக்கிற என்னை சுற்றி வெளிச்சம் இருக்கிறது, லைட் இருக்கிறது என்று சொன்னால், அதே போன்றுதான் மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே மந்தைகளை காத்து கொண்டிருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசித்துக்கும் பொழுது, இயேசு பிறப்பின் நற்செய்தியை காபிரியேல் தூதன் சொல்லும் பொழுது, அவனை வந்து இருளில் அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றிற்று, அங்கே பயப்படாதிருங்கள் என்று தேவதூதன் அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் என்பது கடவுளுக்கு அது சாயலாக அவருடைய மகிமையை காண்பிக்கிறதா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அநேக இடங்களிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 55, 6, 7, 8 வசனத்தில் இன்னும் அற்புதமாக இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். என்று சொன்னால், இயேசுவின் மார்பிலே அவர் சாய்ந்து அவர் கண்டதையும் கேட்டதையும் அற்புதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒளியை குறித்து யோவான் அற்புதமாக எழுதுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. 4ஆம் வசனம் பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியானவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்குள்ளாய் இருக்கிற இருள் நீங்குகிறது, சாபங்கள் நீங்குகிறது, பாவம் நீங்குகிறது, பிரச்சனை நீங்குகிறது, பிசாசின் கிரிகள் எல்லாம், மரண பயம் எல்லாம் நீங்கி நம்மை வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னால், அந்நாட்களிலே மரண பயத்திலே அநேக மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு விதமான மாய வித்தைக்காரர்கள், சூனியம், மந்திரம், மரணத்தின் அதிகாரிக பிசாசானவன் அநேக மக்களை கொன்று குவித்து இருக்கிறதான நேரங்களிலே தான் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து உலகிலே தோன்றினதை நாம் பார்க்கிறோம். தன்னை அவர் காண்பிக்கும்படியாகவே அவர் வந்தார். மறுபடியும் அவர் சொல்றார் பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. யோவான் இதை சொல்வதினாலே அவன் ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வந்தான் என்று இங்கு அற்புதமாய் பதிவு செய்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளி நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த ஒளியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது, மனிதர்கள் மீது வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சாயலைப் போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அன்பானவர்களை, இன்னும் அற்புதமாய் சங்கீதம் 43:3 அங்கே சங்கீதக்காரன் அற்புதமாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 43, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. இருளில் இருக்கிறவர்கள் பரலோகம் போக முடியாது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியாது. துன்மார்கள், பாவிகள் இவர்களெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சத்தண்டைக்கு வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது இருள் நீங்கும், சாபம் நீங்கும், தோஷம் நீங்கும். இயேசு அவர் ஒளியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பேரின்பமும் சமாதானமும் ரட்சிப்பும் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, ஏசாயா 60 1, 2, 3 நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60, 1, 3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருடைய வெளிச்சம், அவருடைய வார்த்தை நம் மீது வரும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது அவருடைய மகிமையாயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மகிமை என் மேல் இருப்பதினால் அதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய அந்த மகிமையில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வார்த்தையில் அவர்கள் நிலைத்திருந்து அதை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். காரணம், தேவன் உதிக்கிறார். ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கர்த்தருடைய மகிமை உதிக்கிறதா இருக்கிறது. அப்போ இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிநிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை எவ்வளவாய் வெளிப்படுத்துகிறார். எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். அநேகர் எழம்ப முடியாம, ஒருவேளை ஏதோ ஒரு மன அழுத்தம், பாவம், சாபம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் கூட இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் உன் மீது உதித்திருக்கிறார். ஏதோ கிறிஸ்மஸ் அன்று மாத்திரமல்ல, ஏதோ நியூ இயர் அன்று மாத்திரமில்லை, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் மீது அவர் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். எப்படி சூரியன் உதிக்கிறதோ, சந்திரன் எப்படி வருகிறதோ, வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அப்படி அடையாளமாக கர்த்தர் நம் மீது பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களை, உனக்குள்ளாய் இருக்கிற அந்த ஒளியை தட்டி எழுப்புகிறார் ஆண்டவர். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அப்போஸ்தலர் 9:3 ஒரு அற்புதமான சம்பவம் இருக்குது. கடவுள் தம்மை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ 9 நான் வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரியாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த பொழுது சடுதிரிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான்.
சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக்கு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட கூட்டிக் கொண்டு போனார்கள். பார்த்தீங்கன்னா, அந்த ஒளியை பார்த்தவுடன், என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைக்கு, திருச்சபைக்கு விரோதமாக இந்த சவுல் என்பவன் அவன் அநேகரை காவலிலே போடும்படியாகவும் அநேகரை கொலை செய்யும்படியாகவும் அவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அவன் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, தமஸ்குக்கு சமீபத்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். ஒளியாகிய தேவன் அங்கே பெரிய வெளிச்சத்தில் சவுலை சந்திக்கிறார். அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் பார்க்கக்கூடாத அளவுக்கு கீழே விழுந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஒளியானவர் தான் வார்த்தையானவர், வார்த்தையானவர் தான் இயேசு இங்கே பேசுகிறது நாம் பார்க்கிறோம். ஆதியில் அவர் ஆவியாயிருந்தார், அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் ஒளியாயிருக்கிறார். இப்பொழுது அவர் பேசுகிறவராயிருக்கிறார். அவர்தான் மாம்சமாக வந்ததை நாம் பார்க்கிறோம். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் சந்திப்பார். ஒளியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய சத்தத்தை கேட்டான். கடவுள் பேசுகிறவர். நீங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவன் பாருங்க, கீழ்ப்படிந்து அவன், ஆண்டவரே நீ யார் என்று அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, ஐ ஆம். மோசேகள் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே நீ யார்? ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இங்க அவர் அதே கடவுள் தான் பேசுகிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன். அவன் ஒன்று நடுங்கி அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அநேகரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருப்பார், அல்லது ஊழியம் செய்யும்படியாக அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஊழியத்தை தாங்குவது, பாடுவது, துதிப்பது, சாட்சி சொல்லுவது, கர்த்தர் அற்புதமான காரியங்களை அவர் செய்திருப்பார். என்னை மறப்பதற்கு நீங்கள் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் கர்த்தர் பேசுகிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவன் தரையில் விழுந்து பார்வையற்றவனாக இருந்தான். பிறகு அனனியா என்கிறதான ஊழியக்காரன் மூலமாக அவர் பார்வை அடைகிறார். என்று சொன்னால் தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணினவர், நமக்குள்ளாக அவர் வாசமாயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கடவுள் தம்மை எவ்வாறு காண்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரும் கண்டேன். அப்போ பாருங்க, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து இயேசு கிறிஸ்து உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த குத்து விளக்கு எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஐ ஆம் த லைட் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். டாபர்நாக்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் 7 குத்து விளக்கு அங்கே இருக்கும். அங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் தான் அங்கே ஆண்டவருக்கு அடையாளம் வைத்து ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்பத்து ஜீவப்பம் என்று சொல்வதற்கு அங்கே சமூகத்து அப்பம் இருக்கும். அங்கே ஐ எம் த டோர் என்று சொல்லுகிறார். அங்கே நானே வாசல். அது மாத்திரமில்லை, ஐ எம் த ஒயின், அங்கே கிரேப் இருக்கும். இப்படி கடவுள் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். நிழலாட்டமாக இங்கே நிறைவேறுகிறதா இருக்கிறது. நிஜத்தை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ 7 குத்து, ஐ எம் த லைட் என்று சொல்லுகிறேன்னு சொன்னால், நான் குத்து விளக்கைக்கு அடையாளமாக வெளிச்சம். குத்து விளக்கு ஏற்றினால் ஒளிவை எண்ணெய் ஊற்றி ஆசாரிகள் ஏற்றும் பொழுது அது அந்த ஆசரிப்பு கூடார் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அது கடவுளுக்கு அடையாளமாக ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம்
23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு கொண்டு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. விளக்கு என்று சொன்னால் வெளிச்சம். விளக்கை கொளுத்தும் பொழுது வெளிச்சம் உருவாகிறது. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன காரியங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறது பாருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் வெளிச்சமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒளியா இருக்கிறார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த வெளிச்சம் இயேசு நமக்குள்ளா இருந்தால் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பதை கூட அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை, மனிதனுடைய நிலைகள் எப்படியா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அது நாங்கள் அவரில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஒளியை குறித்து யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்த்தோம். அவர் தான் இங்கே எழுதுகிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். காரணம், மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர் இயேசுடைய சகோதரன். இயேசு பரிசுத்தாவிலே பிறந்தார். இவர் மாம்சத்திலே, அதாவது தாய் தகப்பனாருக்கு பிறந்த மரியாள் யோசேப்புக்கு பிறந்தவர். அவர் சொல்றார், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பார்த்தீங்களா. இன்றைக்கு அநேகர் நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் பரிசுத்தவான், நான் தான் மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய வாழ்க்கை இருளே நடக்கிறவர்களாக இருந்தால், அல்லது பாவத்திலே சாபத்திலே அடிமைத்தனத்திலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கிறவர்களானால் பொய் சொல்லுவர்களாக இருப்போம் என்று கடவுள் எச்சரிக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தாள். அல்லேலூயா. அப்போ ஒளியில் நடப்பது சாதாரண காரியம் கிடையாது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி தேவன் என்னென்ன அவருடைய சித்தத்தின்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படி நாம் நடக்கும் பொழுது அப்போதான் அவர் ஆண்டவர் சொல்லுவார், உத்தமன். யோபை குறித்து சொல்கிறார் இல்லையா, இவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன், இவனைப் போல பூமியில் ஒரு. அப்படி சாட்சி நம்மை குறித்து சொல்லுவார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சக்தி நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்களா, ஒளியினுடைய அற்புதமான டெஃபினேஷன் இதுதாங்க. என்று சொன்னால் ஒளி ஒளி என்று சொல்லி சுட்டி காட்டுவதில்லை, ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைத்தாள், அவன் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அன்பானவர்களே, சகோதரா சகோதரியே, நீங்கள் கடவுளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் சகோதரரோடு, திருச்சபை மக்களோடு, உறவினர்களோடு, கூட பிறந்த பிறக்காத சகோதரர்களோடு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் உங்களில் பிதாவின் அன்பில்லை, நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகிற இடம் இன்னது என்று அறியாது இருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் அற்புதமாக எழுதுகிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம்! இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும்.
பாவம் செய்கிறவன் எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. புரியுதுங்களா? அதனால பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாவம், இருள், சாபம், கீழ்ப்படியாமை, துன்மார்க்கம் இவையெல்லாம் இருளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஜபம், விசுவாசம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், துதிப்பது, ஆராதனை செய்வது, சாட்சி சொல்வது, அவரை குறித்து அற்புதமாய் பேசுவது, அவரை வாழ்த்துவது, இது ஒளிக்கு அடையாளமா இருக்கிறது. என்று சொன்னால் அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்த இருக்கிறபடினால் பாவம் செய்ய மாட்டான். நாம் ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை அறியவில்லை, நம்மையும் அறியவில்லை. உலகம் இயேசுவை அறியவில்லை, நம்மையும் அறியவில்லை. அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. பிரியமானவர், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விடத்தாரா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு அற்புதமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிழ் எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, அற்புதமாய் ஆண்டவரே, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசித்தோம், பிரமிப்படைந்தோம். ஆண்டவரே, நீ எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், உடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை திருச்சபை மக்களுக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் நீர் பேசின நல்ல அன்பிற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, முது ஒளியில் நடக்க முது கிருபை எங்களுக்கு ஆண்டவர் அளிக்கும்படியாக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த ஜைன் டிவியின் மூலமாக அது நாம மகிமைப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். ஜைன் டிவியை கூட அநேக தேசங்களுக்கு என் கர்த்தர் பயன்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா இதில் ஆண்டவரே பணிபுரிகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே போதகரையும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.